இந்தா. இது மறுபடியும் ஃபீல்ட விட்டு வெளியில போயிடுச்சு. நம்ம ஃபீல்டர் ஏன் இன்னமும் வரல? பின்னி, இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? எனக்கு பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் ரெண்டும் பண்ண வேண்டியிருந்தது. என் மாமா எனக்கு குல்ஃபி வாங்க கூட்டிட்டு போனாரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே லேட் ஆயிடுச்சு. குல்ஃபியா? குல்ஃபி எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு தான் வந்தது. இந்த சீசனுடைய முதல் குல்ஃபி எவ்வளோ கிரீமியா குளு குளுன்னு நல்லா டேஸ்டா ஜாலியா இருந்துச்சு. எங்களுக்கும் குல்ஃபி சாப்பிடணும். வா காட்டு, குல்ஃபிக்காரர் எங்க இருக்காரு? என் கூட வாங்க. இங்க குல்ஃபிக்காரர் இல்லையே. அங்கேயும் இல்ல. அட, அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அட, இந்த மரம் இல்ல, இன்னும் முன்னாடி மரம் இருக்குல்ல, அது கிட்ட. இன்னும் தூரம் போகணுமா? பின்னி, எங்களை எவ்வளவு டயர்ட் ஆக்கிட்ட. குல்ஃபியும் கிடைக்கல, விளையாடவும் விடல. ஆமா, இவ்வளவு சூடா இருக்கு. சரி, என் வீட்டுக்கு போகலாம். அப்பா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுப்பாரு. ஆனா அவர் இங்க எங்கேயாவது தானே இருக்கணும். அப்பா, நாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ப்ளீஸ் எங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுங்க. ஓஹோ, இப்பவே கொடுக்கறேன். ஆனா இவ்ளோ டயர்ட் ஆகிறதுக்கு அப்படி எங்க நீங்க போனீங்க? ஆண்டி, நாங்க குல்ஃபி அங்கிளை தேடி போனோம். ஆனா குல்ஃபி கூஃபி. குல்ஃபி அங்கிள், நில்லுங்க நில்லுங்க. வாங்க குழந்தைகளே, வாங்க. சில்லுன்னு குல்ஃபி சாப்பிடுங்க. சுவையான குல்ஃபி சாப்பிடுங்க. வெயில தூர விரட்டுங்க. பின்னிக்கு வழிய ஞாபகப்படுத்துங்க. மறுபடியும் நான் தான் முதல்ல வந்தேன். ஏய் பின்னி, ரொம்ப குதிக்காத. நான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா ஓடுனே, அவ்வளவுதான். பாத்துக்கிட்டே இரு, அடுத்த ரேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். எப்போ நான் தான் சூப்பர் ஃபாஸ்ட். எந்த ரேஸ வச்சாலும் நான் தான் அதுல ஃபர்ஸ்ட் வருவேன். டூக்கிய உங்க கூட விளையாட வச்சுக்கோங்க பசங்களா. அடம்மா, இவளால எங்க கூட ஓடி வர முடியாது. ஆண்டி, இங்க சீரியஸான ரேஸ் நடக்குது. நான் தான் எல்லா ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் வருவேன். எல்லா ரேஸ்லயுமா? ஆமா, எல்லா ரேஸ்லயும். அப்ப சரி, எலுமிச்சப்பழ ரேஸ் வச்சுக்கலாம். ஸ்பூன் எங்க? ம். எலுமிச்சப்பழம்,
ம்? ம்? ம். ம்? பசங்களா, வாயில ஸ்பூன் இருக்கும்போது சிரிக்க கூடாது. On your marks, get set, go. நான் தான் சொன்னேன்ல, வாயை மூடிட்டு தான் இருக்கணும்னு. அடடா, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ம். ம். அட, டுக்கி எவ்வளவு நிதானமா அழகா போறா பாரேன். ம். வாவ், டுக்கி, நீ பெரிய சாம்பியன் தான் போ. ஆமா, நிதானமா நடந்து கூட அவ ஃபர்ஸ்ட் வந்துட்டா. பாத்தியா பின்னி, எல்லா ரேஸ்லயும் வேகமா ஓடுனா மட்டும் ஜெயிக்க முடியாது. சரியா சொன்ன. ஏன்னா சில நேரத்துல சிறிய அடி எடுத்து வச்சா பெரிய சாதனைகளை படைக்க முடியும். ஆ, ஆ, அடடா, இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கு. ஆமா, இங்கிருந்து நாம நிறைய செர்ரி பழங்களை கொண்டு போலாம். சரி அப்பா, இப்ப என்னோட உண்டிகோல் பண்ணுற வேலைய பாருங்க. வா, பீக்கு அழகா குறி பார்த்து அடிச்சா, டூக்கி அத அழகா பிடிச்சா. டுக்கி, புடி. பட்டாம்பூச்சி. ஆ, ம், காட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி ட்ரெயின். சிக் 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 சிக். பீக்கு, டூக்கி பொறுமையா போங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உங்க ட்ரெயின் தொலைஞ்சிர போகுது. ஆ, 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 ஆ. டூக்கி, பீக்கு, நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்பா, நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா அப்பா? தொலைஞ்சிட்டோம். அட இல்ல, நம்ம இப்பவே வீட்டுக்கு போற பாதைய கண்டுபிடிக்கலாம். ஆ, ஆ, ம், ஆ, 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 ம், ம்.
வாங்க இப்ப நாம சூரியனை தேடலாம். அவர்தான் வீட்டுக்கு போற வழிய காட்டுவாரு. அப்பா இங்க பாருங்க, சூரியன் இங்க இருக்கு. நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட் பீக்கு. சூரியன். அவ்வளவுதான். இப்போ சூரியன் முன்னாடி கைய நீட்டி நிக்கணும். இப்படிதான். இப்போ காலையில முன்னாடி இருக்கிறது கிழக்கு, பின்னாடி இருக்கிறது மேற்கு, இந்த பக்கம் வடக்கு, அந்த பக்கம் தெற்கு. முன்னாடி இருக்கிறது கிழக்கு, பின்னாடி இருக்கிறது மேற்கு, இந்த பக்கம் வடக்கு, அந்த பக்கம் தெற்கு. நம்ம வீடு தெற்கு திசையில இருக்கு பசங்களா. அவ்வளவுதான். நாம தெற்கு பக்கமா போகணும். வாங்க. இங்க பாரு டோக்கி, உன்னோட செரீஸ் அது பையில இருந்து விழுந்துருச்சு. எடுத்துக்கோ. ஹூரே! நாம வந்துட்டோம். பாத்தீங்களா, சூரியன் நமக்கு எவ்வளவு அழகா வழிகாட்டினார்னு. வழி காட்டுனது நீங்க தானே அப்பா? நீங்க தான் பெஸ்ட். அப்பா அப்பா, நானும் தாடி ஷேவ் பண்ணட்டுமா? ம்ஹும். இல்ல செல்லம், ரேசர்ல கைய வைக்காத, காயம் பட்டுடும். ம், ம். வா மாப்பியாரி, மார்க்கெட்ல இருந்து சாமான்கள் வாங்கிட்டு வரலாம். பீக்கு, வீட்லயே இரு. அப்புறம் டூக்கிய பாத்துக்கோ. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். ஓகேம்மா. ஓகே. கொஞ்சம் நானும் சேவ் பண்ணி பார்க்கறேன். இல்ல இல்ல டூக்கி, இது குழந்தைங்களுக்கு இல்ல. மேமே மேமேக்கும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பாருங்க, சரியா? முதல்ல நுரைய கையில எடுத்து அப்புறம் நிதானமா கன்னத்துல தடவணும். இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நாங்க வந்துட்டோம். அட, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களா? பீக்கு, என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்க? டூக்கி எங்க? அவ பாத்ரூம்ல இருக்கா. நான் இப்ப கூட்டிட்டு வரேன். டோக்கி வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன். டோக்கி ஒருவேளை பெட்ரூம்ல இருப்பா. டோக்கி எங்க போனானே தெரியலையே. இது யாரு? டோக்கி அட, டூக்கி எங்க?
இதோ இருக்கா. டூக்கி டூக்கி உன்கிட்ட சொன்னேன்ல ஷேவிங் கேன தொடக்கூடாதுன்னு. அப்படியா? இதான் விஷயமா? பீக்கு, ஷேவிங் குழந்தைங்க விளையாட்டு இல்ல. சாரி அப்பா. பீக்கு டூக்கி விளையாடினாங்க தாடி தாடி. மேகத்துல இருந்து டூக்கிய கண்டுபிடிச்சது டாடி டாடி.